வணக்கம். ஐஸ்வர்யா ஹோம்மேட் கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டாவே இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டுங்க. பட்டுன்னு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம உடனே செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிரெட் நீங்கள் வாங்கும்போது ஸ்வீட் பிரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. சால்ட் பிரெட்டில் இந்த ஸ்வீட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் மாறிடும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்காது. ஸோ நீங்கள் ப்ரெட்டு வாங்கும் போது கவனிக்க வேண்டியது இது ஸ்வீட் ப்ரெட்டான்னு கவனிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, டேஸ்டியாக இருக்கிறதுக்கு தேவையான முந்திரி, திராட்சை, ஏலக்காய். இது மில்க் மேடு. நம்ம மில்க் மேட் போட்டும் பண்ணலாம், போடாமலும் பண்ணலாம். எனக்கு மில்க் மேட் போட்டால் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம். தென் கீயில் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். ப்ளஸ் சுகர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கடாயில் எண்ணெய் வைக்க போகிறோம். ஸோ எண்ணெய் நல்லா காயணும். அதனால் இதில் எண்ணெய் வச்சுருவோம். போதும், நம்ம கொஞ்சம் தான் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இந்தளவு எண்ணெய் இதுக்கு போதும். இப்போ இந்த ப்ரெட்டில் ஓரம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ இது இருந்துச்சுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஓரத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் செப்பரேட்டாக. இந்த மாதிரி ஓரம்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். மேபி நம்ம கட் பண்ணாமலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த 2 மாடலுக்காக தான் கட் பண்ணாததும் வச்சுருக்கேன். இந்த ஓரம் இருக்கும்போது டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. பட் இந்த இடம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நம்ம சாப்பிடும்போது அந்த ஹார்ட்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணணும்னு சொல்கிறது. நம்ம எண்ணெய் காஞ்சிட்ருக்கு கடாயில். ஸோ இதே டைம் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஜீனி பாகு வைக்க போகிறோம். ஸோ அது சுகர் கொட்டி அது நல்லா குக் ஆகுற டைமுக்கும் நம்ம இதில் ஃப்ரை பண்ணுற டைமும் ஈவனாக இருக்கும். ஃப்ரை பண்ண உடனே நம்ம ஜீராவில் போட்டோம்னா பட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகும். ஸோ அதுக்காக தான் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நமக்கு தேவையான சுகரை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ நல்லா கிண்டிக்கோங்க. அப்படியே இந்த சீனி பாகு நமக்கு ரெடி ஆகிற டைமில் ஒரு 2-3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்வீட் அப்படி சாப்பிடும் போதே நமக்கு அந்த எலாச்சியோட ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் நம்ம கொதிக்கிற தண்ணியிலே இதை போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் யூஸ்வலாக இப்படி தான் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு அப்பளம் பொரிக்கிறதுக்கு செக் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ப்ரெட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக வந்ததுன்னா அந்த பிரெட் அல்வாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. போதும் இந்த ப்ரௌன் நமக்கு. இந்த மாதிரி ஆயிலில் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். ஸோ அந்த ஆயிலோட இதில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது நல்லா பொரியும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். அது இப்போவே இதை சாப்பிட்ணும் போல் ஒரு டெம்ப்ட் வரும் நமக்கு. ப்ரெட்டு லைட் ப்ரௌனிஷ் ஆனால் மட்டும்தான் நமக்கு அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பொரிச்சாச்சு. நம்ம கடாயை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சைடு நமக்கு சக்கரை பாகு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம இங்கே முந்திரி ஏலக்காய் போட்டு தாளிச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. நெய் எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டு தான். நம்மளோட ஹெல்த்தை பொறுத்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ஓரளவுக்கு பதத்துக்கு வரணும். இப்போ ரொம்ப வாட்டரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அப்போ தான் அல்வா நமக்கு திக்காக கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஸோ நெய் காஞ்சிருச்சு. இதில் திராட்சை போட்டுக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டு தான். ஸோ நம்ம வீட்டில் நிறைய திராட்சை சாப்பிடுவாங்க. சில பேர் முந்திரி திராட்சை கம்மியாக தான் சாப்பிடுவாங்க இல்லையா, அது பொறுத்து போட்டுக்கலாம். இந்த திராட்சை ஹாஃப் குக் ஆனோடனே அதில் உங்களுக்கு எவ்வளோ முந்திரி தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. முந்திரி லைட்டாக உங்களுக்கு ப்ரௌனிஷ் ஆகணும். அப்போ தான் அதோட ஒரிஜினல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு பைட் சாப்பிடும் போது அதில் அப்போ தான் அந்த பைட்டுக்கு உண்டான டேஸ்ட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கரெக்டான பதம் தான். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு.
இந்த ரெடியான பாகில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, ஸோ அதெல்லாம் உள்ளே போட்டுடலாம். ஸோ வந்து கட் பண்ணி கூட போடலாங்க, இல்லைன்னா பிச்சு பிச்சு போடலாம், ஸோ முழுசாகவும் போடலாம். இப்போது நம்ம உள்ளே போட்ட ப்ரெட் எல்லாமே குக் ஆகி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக அதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ப்ரெட்டு வந்து அந்த சர்க்கரை பாகில் ஊறி ஸ்மாஷ் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளோட ப்ரெட் அல்வா ரெடி. நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது மேலே நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி ப்ளஸ் அந்த திராட்சை, அந்த தாளிப்பை எடுத்து போட்டுப்போம். போட்டுட்டு நல்லா கலரிடலாம். இப்போ நாம் இதை அடுப்புலேருந்து எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இதை அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம இந்த மில்க் மேடை ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து மில்க் மேடை இதில் ஆட் பண்ணிங்கன்னா சரியான ரிச் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இது மில்க் மேட் போட்டும் பண்ணலாம், போடாமலும் பண்ணலாம். நான் வந்து எனக்கு மில்க் மேட் போட்டால் பிடிக்கும், என் பொண்ணு நல்லா சாப்பிடுவான்றதுக்காக நான் மில்க் மேட் இதில் ஆட் பண்ணுறேன். அப்படியே பார்த்தோன்னே ஒரு ரிச் ஃபீல் கிடைக்கும், அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்கும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. பிரெட் அல்வாவை நம்ம குட்டி குட்டி பவுலில் போட்டாச்சு. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்மளோட பிரெட் அல்வா 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, இதோட அரோமா சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு. இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணுறதில்ல. கலருக்காகவோ டேஸ்ட்டுக்காகவோ எதுவுமே போடாமல் அதோட கேரக்டர், பிரெட் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு, முந்திரி அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஹோம்மேடாக ஒரிஜினலாக பண்ணியிருக்கோம். ஐஸ்வர்யா ஹோம்மேட் கிச்சன்லேயும் அந்த மாதிரி தான் எல்லா வகையான உணவுகளும் அவங்க சமைச்சு டோர் டெலிவரி பண்ணுறாங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களும் எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கறது இல்லைங்க. 1 and 1 பியூர்லியாக ஹோம்மேடாக பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம பிரெட் அல்வாவை இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாங்க. வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்னங்க மேடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவங்க வந்து ஒரு சிறந்த குக்கு, என்னோட குரு. ஸோ வந்து துளசி சார், நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். இந்தாங்க உங்களுக்கு. ரொம்ப அருமையாக சூப்பர், வெரி நைஸ். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்வீட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பராக செஞ்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சூப்பராக இருக்குமா? ஸ்வீட் அதிகமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளோட 10 மினிட்ஸ் பிரெட் அல்வாவை எல்லாரும் சாப்பிட்டாச்சு. சூப்பராக கமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண மாதிரியே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஹோம்மேடு நம்ம அப்போல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாம்பார், வத்த குழம்பு, ரசம்னு நம்மளோட ஐஸ்வர்யா ஹோம் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுட்டை கீழே வர நம்பரில் ஃபோன் பண்ணி ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ வந்து அவங்களும் டெலிவரி கொடுப்பாங்க, நீங்களும் வந்து வேணாலும் டெலிவரி எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயே அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்ணுன்னு விரும்புனீங்கன்னா ஐஸ்வர்யா ஹோம் கிச்சனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுங்க. அவங்க தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.